சார் தர்மம் போடுங்க சார். உங்க பேர் என்ன? தனசேகரன். பேர்ல செல்வம், வாழ்க்கையில தரித்திரம். ஆமா, இவங்க உங்க சம்சாரமா? அது மாதிரிதான். இப்படி பிச்சைக்காரனா ஆயிட்டோமேன்னு என்னைக்காவது நீங்க வேதனைப்பட்டதுண்டா? தலைவலிக்கு மருந்து போடலாம், தலை விதிக்கு ஏதுமா மருந்து, அதனால நான் வேதனைப்படுறதில்ல. உங்களுக்கு கை கால் தான் நல்லா இருக்கே, உழைச்சு சம்பாதிக்கலாம்ல. நீங்க கூட நல்லா தானே இருக்கீங்க, சினிமாவில் நடிக்கலாமே. அது சரி. ஆமா, இப்படி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்ல? எதுமா கேவலம்? திருடாம ஏமாத்தாம கௌரவமா கேட்டு வாங்கி சாப்பிடுறோம். பிளாட்பார்ட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறத விட பித்தலாட்டம் செய்யறதாமா கேவலம். பேப்பர்ல எங்க போட்டாலாம் பெருசா வரணும். ஆமா போடுறேன். ஆமா, இப்ப நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கீங்க? கட்சி தாவறது ஒரு குற்றமா, அதை தடுக்க சட்டம் கொண்டு வர போறாங்களாம். இது ஒரு தனி மனிதன் உரிமையை பறிப்பதாகும். அதை கண்டிச்சுதாமா இந்த உண்ணாவிரதம். அப்போ கட்சிக்கு கட்சி தாவறது குற்றம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? என்ன இல்லைங்களா, சாதாரண காக்கா பட்சி அது தாவுது, நாங்க கட்சி தாவ கூடாதா? பங்காரே எடுத்து சொல்லி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கங்காரு தாவுது, இந்தியாவில் இருக்கிற இந்த பங்காரு தாவுனா என்னமா குத்தம்? அப்போ உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற வரைக்கும் யாரும் உண்ணாவிரதத்தை விட போறது இல்ல இல்லையா? நிச்சயமா இது ஒரு தொடர் உண்ணாவிரதம். தொடரா? காலையில் ஒருவர் மதியம் சென்று விடுவார், மதியம் ஒருவர் மாலை சென்று விடுவார், மாலை வருபவர் இரவு சென்று விடுவார். அப்படின்னா அதுல யாருமே பட்னி இல்லையே. எப்படி சொல்றீங்க? காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவர் மத்தியானம் சாப்பிட போயிடுவாரு, மத்தியானம் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிற. அண்ணா என்ன போலீஸ் வேன் வருதுண்ணே. போலீஸா? பங்காரு என்கிட்ட என்ன பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? வர்த்தக மலர்னு ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ வெளியிடுறோம். தமிழ்நாட்டிலேயே 60 பிரிவுகளை கொண்ட ஜேஎன்ஜே பத்தி எழுதலனா எங்க மலருக்கே மன இருக்காது சார். அதெல்லாம் சரி மேடம், ஜேஎன்ஜே குரூப்ல ஒரு பிரிவுக்கு மேனேஜர் தான் நான். எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாத. சரி, எல்லா விவரத்தையும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். இந்த ஜேஎம்ஜே குரூப் இருக்குல்ல, அதுக்கு முதலாளி யாரு? முதலாளி ஜேஎம்ஜே. அதான் தெரியுதே, அவரோட முழு பேர் என்ன? உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா முதல் எழுத்து மூலதனம், மொழி எழுத்து மொத்த லாபம். சரி, நீங்க அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க நிறுவனம் இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் போதைப் பொருள் ஏற்றுமதின்னு. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்காதீங்க சார். ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. உங்க ஜேஎம்ஜே முதலாளியா, பார்ட்னரா இல்ல லிமிட்டடா? திஸ் இஸ் அன்லிமிட்டட். உட்காரலாமா? ஆமா, பேட்டி எடுக்கிற அளவுக்கு அவன் என்ன பெரிய மனுஷன்னு அவ்வளவு பிடிவாதமா கேள்வி கேட்டு இருந்த? இல்ல, பெரிய விஷயங்கள் அவன் பின்னால மறைஞ்சிருக்கு. என்ன பெரிய விஷயம்? எங்க அண்ணன் டைரியில இருந்த ஒரு முக்கியமான குறிப்பு தான் அந்த ஜேஎம்ஜேங்கிற பேரு. அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் இவங்கிட்ட முயற்சி பண்ணேன். ஜேஎம்ஜே பத்தி? உங்க அண்ணன் டைரியிலையா? ஆமா, அந்த டைரி பிலிம் ரோலுக்காக தான் என்ன துரத்துனதும் ஜாமீன்ல எடுத்ததும். அந்த டைரியில இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. எங்க அண்ணனோட மரணத்துக்கு காரணமானவங்க எல்லாம் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய புள்ளிங்கன்னு தெரியுது. அவ்வளவு முக்கியமான குறிப்புகளை நீ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? நானும் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ், வானத்துல வட்டமிடுற ஒரு தனி பறவைனா உட்கார கூட இடம் இல்லாம பறந்தே கழிச்சிருவேன் போல இருக்கு. களைச்சு போய் கீழே விழுறதை விட நம்பி ஒரு மரத்துல இளைப்பாடுறதா நல்லது. என்ன, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீதிக்காக சட்டம், சட்டத்துக்காக நீங்க. உங்களை நம்பலான்னு நினைக்கிறேன். பாராட்டம் நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு இவன் யாருகிட்டே மாட்டிக்கிட்டு இருக்கா? இவன் ஒரு போலீஸ் அதிகாரி. திருட்டு பொருள் போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஹலோ, தேன்குப்பம் கோபால் வந்திருக்கான், வர சொல்லு. அனுப்பி வை. ஐயா கும்பிடுறேனுங்க. வணக்கங்க. என்னடா ஆச்சு? ஐயா, நீலாங்கிற கோபிங்கிறவன் தலையிட்டு என்ன அடிச்சு உதைச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டானுங்க. நீலாங்கர கோபியா? அப்படி என்னடா பெரிய படையே வச்சிருக்கானா? இல்ல, கைவிட தொழில் வச்சிருக்கான். இங்க பாரு, நமக்கு முன்னாடியே கோபியோட போட்டோ ஐயா டேபிள்ல வந்துருச்சு. நீலாங்கர கோபி இவனா? சத்தியமா இவனேதாயா? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. வேஷத்தை மாத்திருக்கான் சார். தலையில தொப்பி மாட்டி, உடம்புல கோட்டை போட்டு, கால் பேண்ட மடிச்சு விட்டானா நெஞ்சில தில்லு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க. நடி பசங்களா, இருக்கிறத கோட்டை விட்டுட்டு
ஓட்டு போட்டவனை பத்தி பிரதானமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஓடவனை கிளீன் பண்ணுங்கடா. அதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு. போங்கடா. உல்லாசமும் வியாபாரமும் உனக்கு அர்த்தராத்தில தானே? பர்சனல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியே, யாரா நீ? இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். அப்படி என்னடா உனக்கும் எனக்கும் பகை? கான்ட்ராக்டர் ராமநாதன் சாவுக்கு நீதா காரணம்னு நான் நிரூபிக்க முயற்சி பண்ணப்போ எனக்கு இடைஞ்சல் கொடுத்து மிரட்டினியே, ஞாபகம் இல்ல? உன் முகம் எனக்கு சரியா நினைவுக்கு வரலையே. கூடிய சீக்கிரத்துல நான் உன்னை சந்திக்கிறேன். அப்போ என் முகத்தை நல்லா பார்த்து நினைவுல வச்சுக்க. மிஸ்டர் ஷேக், இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த பிசினஸ்ல நான் என்ன ஹெல்ப் பண்ணமோ ஹெல்ப் பண்றேன். யூ டோன்ட் வரி, என்ஜாய் யுவர் செல்ஃப். இப்பவே வரேன். ஹெல்த் மினிஸ்டர் புறப்பட்டாராம். அப்படியா? அவருக்கு ஸ்பெஷல் ரூம் 12B அரேஞ்ச் பண்ணி கொடு. என்ன தேவையில்லாதவன் நம்மளை தேடிக்கிட்டு வர்றான்? இவன் தான் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். ஓ, ஹலோ பிரகாஷ், வெல்கம். கை கொடுக்க ஏன் தயக்கம்? என் கையை தொட்டவன் கோடீஸ்வரன். இந்த கை தொட்டுட்டா நீ கைதி. பார்ட்டிக்கு பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாம் வராங்க, பாதுகாப்பு படு உஷாரா இருக்கணும். ஓகே இன்ஸ்பெக்டர்? என்னை எதிர்த்தவனை திரும்பவும் பார்த்ததில்லை. நான் பார்த்தவ இதுவரைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்லை. குட், தட்ஸ் வெரி குட். இந்த பார்ட்டியில பெரிய பெரிய விஐபிஸ் கலந்துக்கிறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் இதுல முக்கிய விசேஷம் என்ன தெரியுமா? திரும்பி போகணும்ன்ற உத்தேசமே இல்லையா? உத்தியோகம் பொறுப்பானது. நான் வெளியில போகலன்னா நீ வீதியில நிக்கணும். என்ன இரட்டி பாக்குறியா? என்ன 10 நிமிஷம் இங்க நிறுத்தி வச்சு பாரு. மினிஸ்டர் கார்ல கமிஷனரும் வருவாரு. என்கிட்ட பெரிய தொகையா எதிர்பார்க்கறியோ? பெரிய புள்ளியா எதிர்பார்க்கிறேன். நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம், ஒத்துக்கிறதுக்கு ஒரு அப்ரூவர். அதுக்கப்புறம் உன்னுடைய வேலை 1 2 3 4 கம்பி என்னடும். முகம் மறந்து போச்சுன்னு சொன்னல, இப்ப நல்லா பாத்துக்க. ஓகே? ஏமா பிரியா, நீ கொடுத்த இந்த நியூஸ் நகர்ல பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிடுச்சு. உட்காருமா, உட்காரு. எங்க அண்ணனோட லட்சியம் உண்மையை வெளியே கொண்டு வர்றது. அது பரபரப்பா தான் இருக்கும். இதை விட சுறுசுறுப்பான செய்தியெல்லாம் கூட இனிமேதான் வரும். அதுக்குத்தானே அருண் தங்கச்சி அப்பாயிண்ட் பண்றேன். சர்வேஸ்ரா, ஆமா, நகரில் பெரும் புள்ளின்னு எழுதிருக்கிய, அங்கதானே அந்த சர்வேஸ்வரனே கலங்கிட்டான். இந்த செய்தி எல்லாம் எப்படி கிடைச்சது? உண்மை என்னன்னு என்கிட்ட விவரமா சொல்றியாமா? சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் கையில வச்சுக்கிட்டு தான் நான் செய்தியை வெளியிட்டேன். ஆதாரம் உன் கையிலையா? இல்ல, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கிட்ட. அவனுக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சது ரகசியமானது, நிரூபிக்க போறது உண்மையானது. கூடிய சீக்கிரமே எல்லாம் வெளிவரப்போம். ஜானகி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்களா, சாப்பிட சொன்னாங்க. குட் மார்னிங். சிகரெட் கீழே போடுங்க. ஓ சாரி. யார் நீங்க? வியாபாரிங்க. வியாபாரியா? என்கிட்ட விவகாரம் இல்ல வரும். புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த அருண் கொலை வழக்கு சம்பந்தமா உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு விலை 1 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் வேற இருந்தா சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவங்க தங்கச்சி திரும்பி வர வேணாம். வேறத்தை ஒத்துக்கிறது ஒத்துக்காது ஓ இஷ்டம். நீ உள்ள வந்த 10வது நிமிஷம் நான் வெளியே போகலனா உன் தங்கச்சி உயிரோட உள்ள வராது. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது. நீதான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டுட்ட. உன்னை அடையாளம் பார்த்துட்டேன். நஷ்டப்பட்டாலும் லாபத்தை பாப்பேன்டா. பிரகாஷ், ஐ நோ யுவர் சின்சியாரிட்டி. கடமையில நீ ஒரு துப்பாக்கி. எஸ் ஐ நோ. பட் நீ கொடுத்திருக்கிற இந்த பேட்டியை பார்த்து
பல பெரிய பிள்ளைங்க எப்படி ஆடி போயிருக்காங்க தெரியுமா? அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லையே சார்? அதுல எவ்வளவு உண்மைகள் இருந்தாலும் சரி, நீ தான் பொறுமையை கடைப்பிடிக்கணும். சார், ஆதாரம், போட்டோ, எழுத்துக்கள் மட்டும் இல்லாம எனக்கு வேண்டியது அவனுடைய ஒரே ஒரு அப்ரூவர். சார், நான் வேலை செய்யறேன்னு சொல்ல மட்டும் விரும்பல, என்ன சாதிச்சேன்னு சொல்ல விரும்புறேன். அதனால எனக்கு என்ன ஏற்பாட்டாலும். பிரகாஷ், நீ இள ரத்தம், உன் துடிப்பு எனக்கு நல்லா புரியுது. நான் உனக்கு ஒண்ணு பர்சனலா சொல்லவா? எல்லா விதமான தடையும் கிடைச்சதுக்கு அப்புறம் டூ யுவர் டியூட்டி, பட் டோன்ட் பி ஹேஸ்டி. ஓகே சார். ஹலோ ஹலோ, கமிஷனர் பிரபாகர் ஹியர். என்ன சார் இது? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரோ கடத்திட்டாங்களாமே. ஜஸ்ட் நோ, இப்பதான் அந்த தகவலே எனக்கு கிடைச்சிருக்கு சார். யார் அவன் பிரகாஷ்? ஒரு ஆதாரம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா? அவனை விடுதலை பண்ணாதான் மினிஸ்டரே விடுவிப்பேன்னு அவங்க மிரட்டுறாங்களாம். இப்பவே உடனடி ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். கமிஷனர் சார், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. உடனடியாக காரியத்தை முடிச்சிருங்க. தகவலை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே? ஓகே சார், இம்மிடியேட்டா செய்யறேன் சார். பிரகாஷ், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், நான் கமிஷனர் பேசுறேன். இப்ப யாரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? சார், ஜீவான்னு ஒரு பயங்கர கிரிமினல். அவன் தான் முக்கியமான. மிஸ்டர் பிரகாஷ், முதல்ல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கடத்தப்பட்டிருக்காரு. இது தெரியுமா உங்களுக்கு? ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? யார் சார்? நீ பிடிச்சு வச்சிருக்கிய அந்த ஜீவோட ஆளுங்க தான். நான் சொல்றதை கவனமா கேளு. அந்த ஜீவாவை ஈகல் டவர்ல விட்டுட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை மீட்டு கொண்டு வர அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்றேன். டு இட் இமிடியேட்லி. எஸ். ஐம் சாரி சார், அவனை விட்டுட்டா என் முயற்சி பூரா வீணாயிடும் சார். பிரகாஷ், ஒரு மந்திரி உயிரோட விளையாடுறீங்களா நீங்க? ஓகே சார்.